நீங்களே பேசுறீங்க, கல்யாண பொண்ணு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அவ என்னம்மா சொல்றது? எல்லாம் நாம முடிவு பண்றதுதான். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல. ஆசைகள் இருக்கும், நல்லதா கெட்டதான்னு தெரியாதுல்ல. அப்புறம் சார், பத்திரிக்கையில பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ போடலாமா? தாராளமா போடலாமே. அப்படின்னா எனக்கு அவங்க போட்டோ வேணுமே. இருக்க மாப்பிள்ளை போட்டோ இருக்குல்ல? இருக்குங்க. இப்போ ஜோதி இது மாப்பிள்ளை இது 2 போட்டோ எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஏன் இவ இப்படி இருக்கா? போட்டோல இவ்ளோ அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ஆனா இப்போ என்னாச்சு? முகத்துல ஒரு கல்யாண கலையே இல்லாம இருக்கீங்க. இத பாருங்க, நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏய் ஜோதி, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இல்லம்மா பரவாயில்ல, அவங்க ஏதோ மூடவுட்ல இருக்காங்க போல இருக்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ புதுசாக ஏதோ செயின் வந்திருக்காமே, நல்லா திக்கா பட்டையா கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் நீளமா, அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. ஆமா ஆமா. அதுக்கு என்ன சார், வாங்கி கொடுத்துடுங்க. ஒரே ஒரு பொண்ணு தானே. சரிம்மா, ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ஆமா, வாங்கி கொடுத்துடலாம். அப்ப நான் கிளம்புறேன் சார். சரிம்மா, உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுமா. கண்டிப்பா சார். சரி வரேன். சரிம்மா, வரேன். ஏண்டி அறிவு இருக்க உனக்கு? வந்தவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம ச்சே. உன்னால திருத்தவே முடியாது.